பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 17வது நாளில் ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி லோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்புக்கும் இரக்கத்திற்கும் பாத்திரராகிய நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 17ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions. 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 17ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அன்பிலும் ஒரு தாயின் அன்புதான் சுயநலமற்ற, கரிசனை மிகுந்த, தியாகமான மற்றும் நிபந்தனையற்ற மனித அன்பின் மிகச் சிறந்த வடிவம் என்பதை அனைவரும், ஏன் தேவனை நம்பாதவர்களும் கூட ஒப்புக்கொள்வார்கள். தன் குழந்தையின் மீது அன்பு காட்டாத ஒரு தாயை நாம் பார்ப்பது மிகவும் அரிது. தாய் என்றால் ஜீவனை தருகின்றவர், குடும்பத்தை ஒருநிலைப்படுத்துகின்றவர், குடும்பத்திற்காக எதையும் செய்பவர், தியாக உள்ளம் கொண்டவர், தன்னுடைய நலனை பெரிதாக எண்ணாமல் கணவர் பிள்ளைகளை குறித்தே எப்போதும் நினைத்து கொண்டிருப்பவர். ஒரு பிள்ளையை கர்ப்பத்தில் சுமந்து பெற்றெடுப்பதோடு நின்று விடாமல் அந்த பிள்ளையின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் கூடவே இருந்து கடைசி மட்டும் அவர்களுக்காகவே வாழ்பவர், குடும்பத்தின் பாரங்களை சுகமாக சுமக்கின்றவர் என்று தாயின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழில் அம்மா என்றும், ஆங்கிலத்தில் மதர் என்றும், இந்தியில் மாதா என்றும் வெவ்வேறு மொழிகளில் வித்தியாசமாக அழைக்கப்பட்டாலும் அம்மா என்றாலே அன்புதான். வேதமும் தாயின் அன்பை குறித்து அருமையாக வெளிப்படுத்துகின்றது. ஒரு தாய் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படி ஒரு நாளும் நடப்பதில்லை. ஆனாலும் ஒருவேளை அப்படியே நடந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் நம்மை பார்த்து சொல்கின்றார். சமீபத்தில் நான் பார்த்த ஒரு காட்சி என் மனதை உருக்கியது. ஒரு 38 வயதுள்ள மூளை வளர்ச்சி குன்றிய பெண். அவளுக்கு வலிப்பு வியாதியும் இருந்தது. அவளால் சரியாக பேசக்கூட முடியவில்லை. அவளுக்கு வலியானாலும் சரி, சந்தோஷமானாலும் சரி, பசியானாலும் சரி, அவளால் கத்ததான் முடிந்தது. நன்றாக சாப்பிட்டு உடல் பருமனாக காணப்பட்டாள். அவளை பார்த்து கொள்ளும்படி ஒரு பெண் இருந்தாள். ஆனாலும் அவளுடைய வயதான தாயார் அவள் அருகிலேயே எப்போதும் உட்கார்ந்து அவள் கத்தும் போதெல்லாம் அவள் தலையை வருடி விட்டு கொண்டும் அவளை தேற்றி அமைதிப்படுத்த முயன்று கொண்டிருந்தார்கள். அந்த அம்மாவிற்கு இருதய நோய் இருந்து மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வயதிலும் அவர்கள் அந்த பெண்ணை குளிப்பாட்டி உணவு ஊட்டி பராமரித்து வந்தார்கள். அந்த பெண்ணுக்கு சிறு காய்ச்சல் என்றாலும் நமக்கு பாரமாய் இருக்கிறாளே, மரித்து போகட்டும் என்று விட்டுவிடாமல் அன்போடு கவனித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய நிலையை பார்க்கும் போது என்னுடைய கண்கள் கலங்கியது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அதன் வியாதியின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத போதும் தன் பிள்ளை என்ற ஒரே காரணத்தினால் அவள் உயிரோடு இருப்பது தனக்கு பாரம் என்று நினையாதபடி தன் உயிரையே கொடுத்து வளர்க்கும் தாய்க்கு நிகரான அன்பை வேறு எங்கு பார்க்க முடியும்? வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட தாயானவள் தன் பெற்றெடுத்த பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று. நம்முடைய தேவனுடைய அன்பு அந்த தாயிலும் மேலான அன்பு, எந்த சூழ்நிலையிலும் மாறாத அன்பு. ஆம், நம்முடைய கர்த்தர் நல்லவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர், காருண்யம் உள்ளவர் மட்டுமல்ல, அளவற்ற மனதுருக்கமும் உள்ளவர். அநேகம் பேர் கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி புலம்புகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அதை முற்றிலும் இல்லை என்று மறுத்து, தாயானவள் தன் பிள்ளையை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கின்றார். துயர நேரத்தில் யோபு பக்தன் சொன்னார், யோபு 19:14
என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள் என்று. அவருடைய மனைவியும் கூட அவரை கைவிட்டு, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். தாவீதின் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தன. சங்கீதம் 31:12 செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன் என்று கதறினார். நான் ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு காரியம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. வயதான காலத்தில் ஒரு செல்வ சீமாட்டியை முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்தார்களாம். அவர்களுக்கு ஏராளமான பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இருந்தாலும் ஒருவரும் அவர்களை வீட்டில் வைத்து பராமரிக்க முன்வரவில்லை. அந்த மூதாட்டி மரிப்பதற்கு முன்பாக எழுதி வைத்த டைரியில், இன்றைக்கு என்னை ஒருவரும் பார்க்க வரவில்லை, எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள், கைவிட்டு விட்டார்கள் என்று தினந்தோறும் அந்த டைரியில் எழுதி வைத்திருந்தார்களாம். பெற்றெடுத்த பிள்ளைகள் இருந்தும் ஒரு அனாதையை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு நிலை. இந்த உலகம் அன்பிற்காக ஏங்குகின்றது. ஏசாயா 44:21 நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கின்றார். சரி, அவர் யாரை மறப்பதில்லை? முதலாவது, சிறுமைப்பட்டவர்களை அவர் மறப்பதில்லை. சங்கீதம் 40:17 சொல்கிறது, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நினைப்பது வேறு, நினைவாய் இருப்பது வேறு. நினைப்பது என்பது எப்பொழுதாகிலும் ஒரு முறை ஞாபகத்திற்கு வருவது. ஆனால் நினைவாய் இருப்பது என்பது எப்போதுமே தொடர்ச்சியாய் இடைவிடாமல் நினைத்து கொண்டே, சிந்தித்து கொண்டே, எண்ணிக்கொண்டே இருப்பதாகும். அதாவது ஒரு மணி துளி கூட மறவாமல் இருப்பது என்று சொல்லலாம். வேதத்தில் மிகவும் உயர்வாக பேசப்படுகின்ற யோசேப்பு, தாவீது போன்றவர்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களை நாம் பார்த்தோம் என்றால், சிறுமைப்படுத்தப்பட்டு தங்களுடைய சொந்த குடும்பத்தினரால் பகைக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, மறக்கப்பட்ட நிலையில் தேவன் அவர்களை நேசித்து அவர்களை மறக்காமல் அவர்களை எவ்வளவாக உயர்த்தினார் என்பது நமக்கு புரியும். யோசேப்பு யாக்கோபினுடைய 12 மகன்களில் 11வது மகன், ராகேலின் முதல் மகன். தந்தையின் பிரியத்திற்குரியவராக இருந்தார். யோசேப்பு கண்ட கனவுகளால் சகோதரர்கள் அவர் மேல் பொறாமை கொண்டு அவரை அடிமையாக விற்றனர். எகிப்திலே போத்திபாரின் வீட்டில் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் சுயம்பாகி பானபாத்திரக்காரன் அவர்களின் கனவுகளுக்கு அர்த்தத்தை சொன்னதன் மூலம் பானபாத்திரக்காரன் நன்மை அடைந்தான். யோசேப்பு பானபாத்திரக்காரனிடம், நீ ராஜ சமூகத்தில் இருக்கும் போது தன்னை நினைத்து தனக்கு உதவி செய்யும்படியாய் கேட்டுக்கொண்டார். ஆனால் யோசேப்பினால் நன்மை அடைந்த அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பிற்கு உதவி செய்ய மறந்து விட்டான். மனிதன் மறந்து விட்டான், ஆனால் தேவன் யோசேப்பை மறக்கவே இல்லை. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் வாசித்தோம் என்றால், மனிதர்கள் மறந்தாலும் தேவன் யோசேப்பை மறக்கவில்லை என்பது நமக்கு புரியும். ஆம், தேவன் எகிப்தின் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் கொடுத்த போது அதன் அர்த்தத்தை சொல்வதற்கு யோசேப்பால் மட்டும்தான் முடியும் என்று பானபாத்திரக்காரன் ராஜாவினிடத்தில் சொன்னார். உடனே ராஜா யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும்படி கேட்டார். யோசேப்பும் தேவனுடைய கிருபையினால் சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொன்னவுடன் பார்வோன் யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக உயர்த்தினார். பாருங்கள், யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் மறந்து போனார்கள். அவர் மூலம் உதவி பெற்ற மனிதர்களும் மறந்து விட்டார்கள். ஆனால் யார் மறந்தாலும் தேவன் யோசேப்பை மறக்கவே இல்லை. ஏற்ற வேளையில் தேவன் யோசேப்பு யாரால் மறக்கப்பட்டாரோ அவர்களுக்கு முன்பாக யோசேப்பின் தலையை உயர்த்தினார். என்ன அருமையான ஒரு ஆண்டவர் பாருங்கள். தாவீதின் வாழ்க்கையில் பார்த்தோம் என்றாலும் அவரும் அவருடைய சொந்த குடும்பத்தினரால் அற்பமாய் எண்ணப்பட்டார். சகோதரர்கள் எல்லாருமே ராஜ அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருந்த போது தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். மேலும் அவர் தகப்பனாரால் மறக்கப்பட்ட ஒரு மகனாக இருந்தார். தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியிடம், ஈசாயின் குமாரரில் ஒருவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார்.
சாமுவேலும் ஈசாயின் வீட்டிற்கு வந்தார். 1 சாமுவேல் 16:8-11 வசனங்களில் பார்த்தோம் என்றால், ஈசாய் தன் ஒவ்வொரு குமாரராய் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறார். சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டபோது, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். தனது 7 மகன்களை கடந்து போக பண்ணின ஈசாய்க்கு தனக்கு தாவீது என்று ஒரு மகன் இருக்கிறான் என்ற ஞாபகமே வரவில்லை. சாமுவேல் இவ்வளவுதானா உங்கள் மகன் என்று கேட்டபோதுதான் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் என்று தாவீதை குறித்து சொல்கிறார். தாவீது தன் சொந்த தகப்பனால் மறக்கப்பட்டவராக இருந்தார். ஆனால் தேவன் தாவீதை மறக்கவில்லை. சகோதரர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டு தகப்பனால் மறக்கப்பட்ட தாவீதை தான் தேவன் சகல இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக உயர்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்கள் சூழ்நிலை மத்தியில், உங்கள் பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் இப்போது கடந்து செல்லும் கடினமான பாதைகளில் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, நான் தனியாக இந்த உலகத்தில் இருக்கிறேனே என்று நினைக்கிறீர்களா? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சங்கீதம் 27:10 தாவீது ராஜா சொல்வது போல, நீங்கள் நம்பியிருக்கின்ற அனைவரும் உங்களை கைவிட்டாலும் நம் தேவன் உங்களை கைவிடவும் மாட்டார், மறந்து போகவும் மாட்டார். 2வது, கீழ்ப்படுகின்றவர்களை அவர் மறப்பதில்லை. ஆதியாகமம் 8:1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல மிருகங்களையும் நினைத்தருளினார். நோவாவின் நாட்களில் ஜனங்களின் அக்கிரமங்கள் வான பரியந்தம் எட்டினபடியினால் உலகம் ஒரு பெரிய அழிவை சந்தித்தது. இப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே நீதிமானாயிருந்த நோவாவை கர்த்தர் நினைத்தருளி ஒரு பேழையை கட்டும்படி கட்டளையிட்டார். 40 நாட்கள் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது. ஆதியாகமம் 8:1 சொல்கிறது, தேவன் நோவாவை நினைத்தருளினார். நோவாவின் குடும்பத்தை நினைத்தருளின கர்த்தர் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆதியாகமம் 12:1 சொல்கிறது, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கர்த்தர் சொன்னபோது ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார். எந்த தேசத்துக்கு புறப்பட வேண்டும் என்று ஆபிரகாம் எதிர்கேள்வி கேட்கவில்லை. குடும்பத்தை விட்டு, சொந்த ஊரை விட்டு புறப்படுவது என்பது மனதுக்கு எவ்வளவு கடினமான காரியம் இல்லையா? ஆனாலும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்த ஆபிரகாமை தேவன் மறக்கவில்லை, ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆசீர்வதித்தார். கர்த்தர் தமக்கு கீழ்ப்படுகின்றவர்களை ஒருபோதும் மறந்து போவதில்லை. 3வது, ஜெபிக்கிறவர்களை மறப்பதில்லை. 1 சாமுவேல் 1:11 சொல்கிறது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். ஜெபிக்கின்ற மக்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் ஜெபத்தை கேட்கின்றவர் மட்டுமல்ல, ஜெபத்திற்கு பதிலளிக்கின்ற தேவன் என்பதை அன்னாள் அறிந்திருந்தாள். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஒரு நாள் ஆபிரகாம் சோதோமின் அழிவிலிருந்து நீதிமான்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபித்த போது கர்த்தர் அந்த ஜெபத்தை நினைவு கூர்ந்து லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். யாபேசின் ஜெபம் கேட்டு மனதுருகி அவனை நினைத்தருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தார். சிம்சோன் பாவங்களுக்காக மனங்கசந்து அழுதபோது ஒரு விசை என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று ஜெபித்த போது சிம்சோன் இழந்த பெலன் மறுபடியும் அவனுக்குள் வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். தானியேல் தினமும் 3 வேளையும் தன் மேல் வீட்டின் பலகணிகளை எருசலேமுக்கு நேராய் திறந்து வைத்து ஒழுங்காக ஜெபம் பண்ணினார். கர்த்தர் அந்த ஜெபத்தை மறந்து விடவில்லை. பாபிலோனில் உள்ள எல்லா ஞானிகளை பார்க்கிலும் விசேஷித்த ஞானத்தை தந்தார். தானியேல் சிங்க கெபியிலே போடப்பட்ட போது தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி
தானியேலின் ஜீவனை பாதுகாத்தார். நான்காவதாக, உங்கள் கிரியைகளை தேவன் மறப்பதில்லை. 2 நாளாகமம் 15:7 சொல்கிறது, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலர் 10:31 சொல்கிறது, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. கொர்நேலியோ தான தர்மங்கள் செய்து எப்போதுமே ஜெபிக்கின்றவராயிருந்தார். கொர்நேலியு ஒரு புறஜாதியனாக இருந்தாலும் அவருக்குள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சை, விருப்பம் இருந்தது. கொர்நேலியுவின் நற்கிரியைகளை பார்த்து தேவன் அவரை மறக்கவில்லை. அவருடைய விருப்பத்தின் வாஞ்சையின்படியே முதலாவது அவருடைய வீட்டிற்கு தேவ தூதரை அனுப்பினார், 2வது பேதுருவை அனுப்பினார், 3வது பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். வசனத்தை கேட்ட அவருடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு என்று சொன்ன ஆண்டவர், உங்கள் ஜெபங்களுக்கு, நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த உதவிகளுக்கு, உங்கள் நற்கிரியைகளுக்கு, உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு, நீங்கள் அர்ப்பணிப்போடு செய்த ஊழியங்களுக்கு தேவன் நிச்சயமாய் பலன் தருவார். மேலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக ஏசாயா 3:10 உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் செய்த ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டு. அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, சிறிதானாலும் சரி, பெரிதானாலும் சரி, எந்த ஒரு கிரியைக்கும் நிச்சயமாய் பலன் உண்டு. ஆதலால் நாம் எப்படிப்பட்ட கிரியை செய்கின்றோம் என்பதை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் கவனமாய் இருப்பது நல்லது. எனக்கன்பானவர்களே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் சிறுமைப்பட்ட உங்களை மறக்க மாட்டார், கீழ்ப்படுகின்ற உங்களை மறக்க மாட்டார், ஜெபிக்கின்ற உங்களை மறக்க மாட்டார். நீங்கள் செய்கின்ற கிரியைகளை மறவாமல் உங்களுக்கு பலனளிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கன்பானவர்களே, 40 நாட்கள் 40 ஜெபம் என்று தலைப்பிலே பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில், பிரியமானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஊழியமாக செய்யலாம். ஏன்னா ஷேர் பண்ணுகிறது தானே உண்மையான அன்பு. நம்மால் இயன்றதை கர்த்தருக்கு செய்வோம். சரி, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு கேள்வி, ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாலோ? என கண்பானவர்களே, சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் தேவன் உடைய அன்பு எப்பொழுதும் மாறாதவைகளாய் இருக்கிறது. பொதுவாக அன்பிலே பிரதான அன்பு ஒரு தாயின் அன்பு என்று சொல்லலாம். ஏனால் அந்த அன்பு எதையும் எதிர்பார்த்து காட்டுகிற அன்பு அல்ல, தீய எண்ணத்தோடு பழுகிற ஒரு அன்பு அல்ல. மாறாமல் அந்த அன்பை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அன்கண்டிஷனல் லவ். அந்த அன்பு நிபந்தனையற்ற அன்பு என்று சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட அன்பு கூட சில நேரத்தில் மாறி போகிறதும் நான் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய அன்போ எந்த நிலையிலும் மாறாதது. எனக்கு அன்பானவர்களே, அன்புக்கு இலக்கணமாக இயேசுவின் அன்பை சொல்லலாம். இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்தில் அவர் மிகுந்த வியாகுலத்தோடு தான் படப்போகிற பாடுகள் எண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்த போது, அப்பொழுது ரோமர் போர் செய்வர்கள் இயேசுவை சிறைப்பிடிக்கும்படி வந்தார்கள். இதை பார்த்த சீடர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். ஏன், அவரோடு கூட இருந்த சீமோன் பேதுருவும் இயேசுவை யார் என்று தெரியவில்லை என்று மறுதளித்தார். தன் நேசித்த சீடன் யூதாஸ் வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். ஆனா இயேசுவின் அன்பை பாருங்கள். யோவான் 13:1 சொல்லுகிறது, தம்முடையவர்களை முடிவு பரிந்தும் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம், நாம் இப்படிப்பட்ட அந்த நிறைவான அன்பினால் நாம் நிறைந்திருப்பது நல்லது. ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து ஆனவர் நமக்காக மரித்ததினால் தேவன் நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஆம் அன்பார்களே,
நாம் பரிசுத்தமா இருந்ததால ஆண்டவர் நம்ம அன்பு கூறல, நம் நீதிமான்களா இருந்ததால அன்பு கூறல, எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறவளா இருந்ததால ஆண்டவர் அன்பு கூறல. அந்த வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில், நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தோம், படுத்தல் எந்த தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம், தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார். என்ன ஒரு அன்பு பாருங்க! மன்னிக்கிற அன்பு, எந்த நிலையிலும் மாறாத அன்பு, எந்த நிலையிலும் மறவாத அன்பு. இந்த அன்பு இந்த நாட்களில் நமக்கு தேவை. தேவ அன்பினால் நிரப்பப்படுகிறது அவசியமா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை. எதுக்கு தேவையான கோபம், பகை, சண்டை, எரிச்சல், மனஸ்தாபம் இவைகள் வேண்டாம். இந்த லென்த் காலத்துல நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவையில்லாத கசுப்புகளை, கோபங்களை எல்லாவற்றையும் தூக்கி போடுவோம். மன்னிக்க வேண்டியவைகளை மன்னிப்போம், மறக்க வேண்டியவைகளை மறப்போம். தேவனுடைய உண்மையான அன்பினால் நிரப்பப்பட நம்மை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் கரத்தில் வைக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான். சற்று எங்களுக்கு கோபம் வந்துருது. யாராவது எங்களை குறைவாக பேசிட்டார், ஏதாவது செய்துவிட்டால் எங்களுக்கு சட்டென்று கோபம் வந்து விடுகிறது. பல நேரத்தில் அந்த கோபத்தை எங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு விடுகிறோம். அதை மறக்க முடியாம அதுவே பிறகு எங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக மாறிவிடுகிறது. பல நேரத்தில் அந்த பாரத்துக்கு காரணம் என்னன்னு தெரியாமல் இருக்கிறது. அந்த பாரத்துக்கு காரணம் நாங்கள் தேவையில்லாமல் கோபம், பகை, தேவையில்லாத பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று, பாவங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கே தெரியாமல் இருக்கிறது. அப்பா, எந்த நிலையிலும் மாறாத உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா. அந்த மன்னிக்கிற குணம், நீ சிலுவையை தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சிலுவையில் நீ பேசின முதல் வார்த்தை, பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னியும் என்று சொல்லி. ஏன்னா நீ நன்கு அறிந்தீர், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். ஆதல் அந்த சிலுவையிலும் செய்யப்பட்ட குற்றங்களை மன்னித்தீர். அதே அன்பு, அதே பாசத்தை எங்களுக்கும் தாங்கப்பா. உம்மை போல மன்னிக்க, உம்மை போல அன்பு காட்ட, உம்மை போல பரிசுத்தமா வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க, நடத்துங்க. இயேசு மூலம் எடுக்க நீங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.